ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் இல்லைங்க, 2 படங்கள். அதாவது 1999ல ஒரே கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட்ல ரிலீஸ் ஆன 2 ஃபிலிம் தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்னு ஜோடி, இன்னொன்னு பூவெல்லாம் கேட்டுப்பார். பூவெல்லாம் கேட்டுப்பார் வந்து சூர்யா அண்ட் ஜோ காம்போல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல ரிலீஸ் ஆன ஃபிலிம். ஜோடி வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் அண்ட் சிம்ரன் காம்போல ஏ ரஹ்மான் சார் மியூசிக்ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபிலிம். 2 ஃபிலிம்லயும் பாத்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. 2 ஃபிலிம்லயும் ஒருத்தவங்களே தான் நடிச்சிருப்பாங்க. என்னன்னா விஜயகுமார் சார், நாசர் சார். ஜோடிலையும் இவங்க 2 பேரும் இருப்பாங்க அண்ட் பூவெல்லாம் கேட்டுப்பார்லயும் இருப்பாங்க. இந்த படத்தோட கதைகள் என்ன பாத்தீங்கன்னா ஒரே கதை தாங்க. 2 பேர் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். அதுக்காக ஆள் மாறாட்டம் பண்ணி ஒவ்வொருத்தர் அவங்க மாறி வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஜெல்லை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களான்றதா ஸ்கிரிப்ட். அண்ட் இந்த படத்தோட பாடல்கள் பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா ஒரு ஜானர்ல கம்போஸ் பண்ணிருப்பாங்க அண்ட் ஏ ரஹ்மான் சார் வேற ஜானர்ல இருக்கும். யுவன் சங்கர் ராஜாவோட சாங்ஸ் வந்து இரவா பகலா, சான்யூரிட்டா இதெல்லாமே இப்பயும் ஹிட்டா இருக்கிற சாங்ஸ். சேம் ஃபார் ஜோடி ஆல்சோ. வெள்ளி மலரே அண்ட் காதல் கடிதம் தீட்டவே இது எல்லாமே. பட் இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஏ ரஹ்மான் சார் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு இல்லையா, இந்த பாட்டு எல்லாமே ஆல்ரெடி ஹிந்தில ஹிட்டான சாங்ஸ் தான் அது. பட் அந்த படம் இருக்கு இல்லையா ஹிந்தில, அந்த படம் வந்து தமிழ் பிலிமோட ரீமேக் தான். அது என்னன்னு முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. அண்ட் அந்த ஒரு படம் வந்து தமிழ்ல எந்த ஆக்டர் ஆக்ட் பண்ணாரோ அவருக்கு அது ஒரே நாள்ல அப்சைட் டவுனா ஹிட் ஆன ஒரு பிலிம். அந்த ஆக்டர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம இளைய தளபதி விஜய் சார் தான். சோ ஜோடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் அவ்வளவா அவைலபிள் இல்ல. பட் பூவெல்லாம் கேட்டுப்பார் சன் நெக்ஸ்ட்ல இருக்கு, கட்டாயம் போய் பாருங்க. அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் கதை ஒண்ணுதாங்க.